வாழ்க்கையில நீங்க எதை செய்யணும், எப்படி செய்யணும், எதை செஞ்சா சரியா இருக்கும்னு நீங்க ஒரு முடிவு பண்றீங்க. ஆனா காலம் ஒரு முடிவு பண்ணும். காலமும் கடவுளும் ஒன்றானா கண்டிப்பா கடவுள் தான் காலம், காலம் தான் கடவுள். நீங்கள் எதை எப்படி செய்ய வேணும், எதை செய்தால் சரியா இருக்கும்னு காலம் கரெக்டா உங்களுக்கு அதை தேர்ந்தெடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்றோம், அதை மறந்து நமக்கு எது முக்கியம்னு நினைக்கிறோமோ அதன் பின்னாடி ஓடுறோம். ஒரு விஷயம் என்ன அப்படிங்கும்போது, சரி தவறுங்கிறத விட ஒன்று தவறாகவே இருந்தாலும் நம்மளுடைய தேவைக்கு அது தேவைப்படும் அப்படிங்கிறதுனாலையோ, நமக்கு அதன் மீது ஆசை இருக்கிறதுனாலையோ அது சரி தப்புன்னு நம்ம பார்க்கறது கிடையாது. அதன் மீது ஒரு ஆசைங்கக்கூடிய ஒரு மாயையை வச்சு நம்ம அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே இருளாவே இருக்கு. காரணம், நம்ம வாழ்க்கைங்கக்கூடிய பயணம் ஓடிக்கிட்டே இருக்கணும். எங்க நம்ம நிக்கிறோமோ அப்ப என்ன செய்வோம், அங்க சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிப்போம். அப்ப அந்த சுத்தி இருக்கக்கூடிய விஷயத்தை கவனிக்கும் போது அந்த மாயை என்ன செய்யும், நம்ம வாழ்க்கையில நம்மளை அடுத்த நிலைக்கு போக விடாம அதே இடத்திலேயே நிறுத்தும். அதனால காலமும் கடவுளும் ஒன்றுதான். காலத்திற்கு ஏற்றால் போல் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மாயைங்கக்கூடிய ஒரு ஆசைக்குள்ள நீங்க மாட்டும் போது உங்களுடைய தேவைகளுக்காக மட்டும்தான் நீங்க வாழுவீங்களே தவிர, உங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிந்து கொள்ளாமலே இந்த வாழ்க்கை முடிஞ்சிடும். அதனால உங்களுக்கு எது வேண்டுமோ, எது தேவையோ, உங்களுக்கு எது தேவையானதோ அதை மட்டும் வைத்து நீங்கள் வாழ கற்றுக்கொண்டால் கண்டிப்பாக வாழ்க்கை இனிமையா இருக்கும். துன்பம், துயரம், வறுமை கண்டிப்பா இருக்காது.